Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்போர் திமுகவினுடைய இலக்கிய அணி தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு அன்வர் ராஜா. சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளராக, முன்னாள் அமைச்சராக, அதிமுக எம்பியா எங்களுக்கு தெரிஞ்ச அன்வர் ராஜா திடீர்னு ஒரு நாள் அறிவாலயத்தில் போய் இருந்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு செய்தி வந்தேன். நான் வெளியூர்லேருந்து வந்திருந்தேன். ஒரு பையன் எனக்கு கால் பண்ணி அன்வர் ராஜா அறிவாலயத்தில் இருக்காரு அப்படின்னு. ஒரு பெரிய ஷாக். எப்படி அன்வர் ராஜா அறிவாலயத்து பக்கம் போனார்? இல்லை கட்சி தலைமை நம்ம சொல்கிறது எதையுமே நம்ம சொல்கிறது பூரா செய்யணும்னு அந்த மாதிரி நினைப்பெலாம் நமக்கு இல்லை. நம்ம சொல்கிற கருத்துக்களை காது கொடுத்து கேட்கணும்ல. அதனால் பல விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. நான் போன தேர்தலே சொன்னேன், இந்த மாதிரி பிஜேபி கூட்டணி வேணாம், அந்த பிரிந்து போனவங்க எல்லாம் சேர்க்கணும், 10.5 இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் அவங்கள்ட்ட. இதெல்லாம் 2021 சொல்கிறீங்க? ஆமாம், நிறைய விஷயங்கள் சொன்னதில்ல பூரா. 10.5 கூட கொடுத்துருக்கலாம். அது எப்படின்னா கால அவகாசம் வச்சு கொடுத்துருக்கணும். இப்போ கொடுத்த அந்த தேர்தல் அன்னைக்குன்னு, தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற அன்னைக்குன்னு அசம்பிளியில் அதை பாஸ் பண்ணி கொடுத்ததை விட ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அதை கொடுத்துருந்து அதனால் ஏற்படுற சந்தேகங்களை பூரா நம்ம போக்கியிருந்தா, ஜனங்கள்கிட்ட போக்கியிருந்தா இவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்பட்டிருக்காது. அதை தான் நான் சொன்னேன். இப்போ அவசர அவசரமாக கொடுக்குறீங்க. ஆனால் தென் மாவட்ட மக்கள் பூரா அதை எதுக்குறாங்க, அங்கே இருக்கிற மக்களத்தூர் மக்கள் பூரா எதுக்குறாங்க, தங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துடும் நினைக்கிறாங்க. அவங்களுடைய புரிதல் எப்படின்னா 20% இடஒதுக்கீடில் 10.5 எடுத்து தனியாக ஒரு கம்யூனிட்டியை கொடுத்துட்றாங்க, மீதி இருக்கிறது நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது மாதிரி அவங்களுடைய புரிதல் இருந்திருக்கு. அதனால் அவங்க நமக்கு பெரிய பாதகத்தை இந்த அரசு செஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளை எதுக்குறாங்க. அதனால் அது இப்போதைக்கு இந்த தேர்தல் நேரத்தில் அது தேவையற்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். ஒன்று. ரெண்டாவது பிஜேபி கூட்டணி நமக்கு வேண்டாம். அது ப்ளஸ்ஸை விட மைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொன்னது அதுதான். நமக்கு பிஜேபி கூட்டணியால் என்ன நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப கூடுதலான பாதிப்பு நமக்கு ஏற்படும், அது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த பிரிஞ்சு போனவங்களை பூரா சேர்த்துக்கிறங்கன்னு சொன்னோம். இந்த 3 விஷயந்தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தது. அதை அவங்க கேட்கல. அப்புறம் இந்த எலெக்ஷனில் அதே மாதிரி 2024 எலெக்ஷன் நம்மளால் ஜெயிக்க முடியலன்னொன்னே ஒரு பேசிக் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு தேர்தலில் நம்ம தோற்றோம்னா தோற்றதுக்கு பின்னால் நடக்கிற செயற்குழுவில் ஏன் தோற்றோம், நம்ம நல்லா தானே இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம், எதனால நமக்கு தோல்வி வந்தது அப்படிங்கிற விவாதங்கள் நடக்கணும். அந்த மாதிரி விவாதங்கள் எதுவும் அங்கே அதெல்லாம் நடக்கலை. அதுக்கு பதிலாக என்ன நடந்துச்சுன்னா, யார் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவராக வர்றதுங்கிறதுல போட்டி, சண்டை இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல, ஆளுங்கட்சியாக வர்றதும் போச்சு. இப்போ ஏன் நம்ம தோற்றங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இப்போ யார் தலைவருங்கிறதுல இவ்வளவு கவனம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, இதுவும் சரியில்லை அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி எதையுமே அவங்க கேட்குறதில்ல. ஒன்று. ரெண்டாவது இப்போ நான் வந்ததுக்கு காரணம் ஒரே காரணம்தான். பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத நான் எதிர்க்கலை. நான் எதுக்கலை. ஏன் எதுக்கலைன்னா அது எலெக்ஷனுக்கான தற்காலிக ஏற்பாடு. அது எனக்கு தெரியும். எலெக்ஷன் முடிஞ்சால் அந்த கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். அம்மா 98 கூட்டணி வச்சாங்க, 2004 கூட்டணி வச்சாங்க. அப்போ நாங்கள் யாருமே அதிமுகவில் இருக்கிற யாருமே எதுக்கலை அதை. அதுக்கு பின்னால் எடப்பாடி இன்னும் 2019 கூட்டணி வச்சார். இப்போ இந்த 2021 எலெக்ஷன்லேயும் கூட்டணி வச்சார். நாங்கள் அதையும் எதுக்கலை. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்கிற கட்சியாக அந்த நேரங்களெல்லாம் அதிமுக இருந்தது. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் இப்போ வச்ச கூட்டணி, அமித்ஷா அங்கேருந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு உட்கார வச்ச விதம், அந்த பேச்சுவார்த்தையிலே அமித்ஷா எதுவுமே இவரை பேச விடாமல் பெட்டி பாம்பாக அடக்கி வச்சுருந்த விதம், இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கல. அது பெரிய கட்சி அதிமுக தான் கூட்டணி டிசைட் பண்ணணும், அனௌன்ஸ் பண்ணணும். இல்லை, இப்போவுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவரோட டேர்ம்ஸில் இருந்தாலும் அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறார். அவர் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட போகிறார், நயினார் நாகேந்திரன் புதிய தலைவர் ஆக போகிறார் அப்படிங்கிற ட்வீட் அமித்ஷா போட்டதுக்கு பிறகு தான் ஐடிசிக்கே வர்றார். அண்ணாமலை எவ்வளோ செல்வாக்கா பாஜகவில் இருந்தார் அப்படிங்கிறது கூட்டணியில் இருந்தப்போ உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளோ செல்வாக்கா இருந்தார், எவ்வளோ சீக்கிரம் கட்சிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார், எவ்வளோ சீக்கிரம் மேலே போனால், எவ்வளோ செல்வாக்கா இருந்தார் அப்படின்றது. ஆனால் அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிட்டு தன்னுடைய ஒரு டேர்ம்ஸில் தன்னுடைய டேர்ம்ஸில் தானே வச்சிருக்காரு அவர். பாஜகவுடைய டேர்ம்ஸ்க்கு இவர் போலையே. அதாவது
பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இவர் இருக்கார். அண்ணாமலையை மாற்றுறதோ அல்லது வேறு யாராவது நயனார் நாகேந்திரனை கொண்டு வர்றதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தலைவர் பிஜேபியில் வர்றதோ நம்முடைய அஜெண்டாவாக இருக்க முடியாது. அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த அஜெண்டாவாக இருக்கலாம். அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சியினுடைய அஜெண்டாவாக அது இருக்கவே முடியாது. ஏன்னா கட்சியினுடைய அஜெண்டா எப்படி இருக்கணும்னா, நம்ம ஹை ஹேண்ட் எடுக்கணும். அதாவது சீட்டு எவ்வளோ கொடுக்கறது என்னங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். கூட்டணி நம்ம தான் டிசைட் பண்ணணும். கூட்டணி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அந்த இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. இல்லை நாங்கள் அதுக்கு சொல்லலை, நீங்கள் ரொம்ப நாள் இருக்குன்னு இல்லை. அதாவது அங்கே அந்த பேச்சுவார்த்தையிலே ஐடிசியில் இருந்த பேச்சுவார்த்தையிலேயே டயஸில் உட்கார்ந்தவங்களையே எடப்பாடி பழனிசாமி என்ன ரொம்ப இப்படி கையை கட்டி தான் உட்காந்துருந்தார். நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அவர் ஒரு பெரிய பாஸ் மாதிரியும் நம்ம அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற சிப்பந்தி மாதிரியும் தான் அந்த தோற்றம் எனக்கு அந்த பட்டது. நிறைய பேர் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. அதில் பேசவே இல்லையே எடப்பாடி பழனிசாமி. ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. டிசைட் பண்ணுற கூட்டணி டிசைட் பண்ணுற அந்த இடத்துல பெரிய கட்சி எதுவுமே சொல்லலையே. எல்லாமே அவர் அமித்ஷா தான் பேசினார். அவர் தான் எல்லாமே பண்ணார். இவர் எதுவுமே பண்ணலை. அது உள்ளுக்குள்ளே என்ன அஜெண்டா இருந்தது அப்படிங்கிறது பெரிய அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிப்பார்வைக்கு அதிமுக பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் இல்லையே, அந்த தோற்றத்தில் இல்லையே. இப்போது 2019 பாஜகவோட கூட்டணி வச்சு தான் நாங்கள் எதிர்க்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. அன்னைக்குமே கூட்டணி தொடர்பான விஷயங்களை லீலா பேலஸ் ஹோட்டல் அது நடந்துச்சு. இன்னைக்கு ஐடிசினா அன்னைக்கு லீலா பேலஸ் ஹோட்டல் நடந்தது. பியூஷ் கோயல் தானே பேசினார் எல்லாத்தையுமே. இல்லை பியூஷ் கோயல் தான் பேசினா. ஆனால் சீட் இல்லை முடிச்சிடறேன். சீட்டுன்னு வரும்போது 5 சீட்டில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சுருக்கிட்டார் தானே 19. அதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அப்போ எல்லா விஷயமும் எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க கேட்டாங்க. அந்த 5 இடத்துலையே குறுக்கிட்டு அதுக்கு மேலே அவர் ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அதே மாதிரி அசம்பிளிலையும் 20க்கு மேலே 20 அப்படியே பிஜேபி. அதே மாதிரி இப்போ நடக்குமா? அதே மாதிரி இப்போ இருக்கா அப்படிங்கிறதான் பிரச்சனை. அதாவது நீங்கள் ரொம்ப ப்ரீமெச்சூராக அதை சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. ப்ரீமெச்சூர்டு இல்லை. அதாவது எப்படின்னா, இப்போ நம்முடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லை, பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கோம். இதை காலங்காலமாக எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அது இல்லை, 2019 ராமநாதபுரம் தொகுதியில் நீங்கள் சிட்டிங் எம்பியா இருந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படுது. நயனார் நாகேந்திரன் போட்டிடுறார். நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நயனார் அப்படிங்கிறது இஸ்லாமிய பேர், நாகேந்திரன்றது இந்து பெயர், இது மதச்சார்பற்ற கூட்டணி தான் பிரச்சாரத்தில் ஒரு இடத்துல நீங்கள் பேசவெல்லாம் செஞ்சீங்க. அதை முன் வச்சு கூட இந்த விமர்சனம் வைக்கப்பட தான் செஞ்சது, அதிமுக பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு. ஆனால் உள்ளே இருந்து ஒரு குரல் வருது இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி நகர்ந்தீங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேள்விலேருந்து கேட்டுக்கிட்டேன். அதை தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட முதல்ல சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறத உள்வாங்க மாட்டேங்கிறிய அல்லது என்னை பேச விட மாட்டேங்கிறிய. இப்போ எனக்கு அந்த ஏற்கனவே என்ன சொன்னனோ அதில் இப்போ நீங்கள் வெளியே வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. அதாவது எப்படின்னா, நம்முடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லை. அம்மா கூட்டணி வைக்கும்போது அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது, புரியுதா? இப்போ கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது கலைஞருடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது. அம்மா காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸ் அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ கலைஞர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸ் கலைஞருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இதுதான் இந்த கூட்டணி பெரிய கட்சிக்கும் சின்ன கட்சிக்கு இருக்கிற வேறுபாடு. முதல்ல கூட்டணி தர்மம்ங்கிறதே என்ன? அதாவது அவங்க நம்ம சின்ன கூட்டணி கட்சிகள் தனித்தனியாக போட்டிக்கிட்டால் எங்கேயுமே வெற்றி பெற முடியாது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 5000 6000 ஓட்டு இருந்தால் அந்த ஓட்டை பூரா நமக்கு போடுறது. நம்ம அவங்களுக்கு ஒரு 5 இடம் கொடுத்து அந்த 5 இடத்துல நம்ம ஓட்டை பூரா அவங்களுக்கு மொத்தமாக போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுங்கிறதா அந்த கூட்டணி அந்த தர்மம். அந்த அந்த பேசிக் இது கான்செப்டே அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம தான் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், நம்ம தான் நம்ம கட்டுப்பாட்டில் அவங்கள வச்சுக்கிறணும். அப்படி இல்லை, அவங்க கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஆரம்பத்தில் அவர் என்ன சொன்னார், இப்போ இவர் நம்ம அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார், அதாவது அண்ணா இது என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும், அந்த ஆட்சியில் பிஜேபி இடம்பெறும், அந்த ஆட்சிக்கு சட்டமன்ற அந்த அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி சாத்தியமான கூட்டணி அப்படின்னா, அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார்னா அதிமுகவில் இப்போவே புலவை ஏற்படுத்துறதுக்கு வேண்டிய சதித்திட்டத்தினுடைய துவக்கம் தானே இது. அந்த ஒருவர் யாராக இருப்பார் நினைக்கிறீங்க? அது தெரியல, யாராவது ஒரு ஆளாக இருக்கலாம். அடுத்த செகண்டரி லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் 2-3 தடவை போய் இவரை பார்த்து பேசியிருக்கிறாரு, நம்ம நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஜக்கி வாசுதேவ்கிட்ட இவர் போய் 2-3 தடவை பேசியிருக்கிறாரு, வேலுமணி பேசியிருக்கிறாரு. ஜக்கி வாசுதேவுக்கும்
மத்திய அரசில் இருக்கிற மிகப்பெரிய ஈவன் அப் டு பிரைம் மினிஸ்டர் வரையுமே அவருக்கு நல்லா தெரிஞ்சவர். அதனால் எது வேணும்னாலும் நடக்கலாம்ல, எது வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சந்தேக முகங்கள் கூட இந்த கூட்டணி இருந்தால் கூட்டணி எப்படி ஜெல்லாகும்? கூட்டணி கீழே ஒட்டாகாது. நீங்கள் இப்போவும் நீங்கள் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன திடீர்னு மேலேருந்து கீழே வந்தார் எங்கள் கட்சி அலுவலகத்திலேருந்து. இது இனிமேல் நமக்கு பிஜேபிக்கும் கூட்டணி கிடையாது, இது செயற்குழு எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் இப்போது அறிவிக்கிறேன் அப்படின்னு அந்த முடிவை அறிவித்தார். வரிசையாக இப்போ பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு அறிவித்தார். பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு அறிவித்த உடனே தமிழ்நாடு பூரா அதுக்கு எப்படி வரவேற்பு இருந்துச்சு உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லா இடங்கள்லையும் வெடி போட்டு தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி அதிமுக தொண்டர்கள் பூரா கொண்டாடினாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ மறுபடியும் பிஜேபி கூட்டணி இருக்குதுன்னு சொல்லும்போது மயான அமைதி தமிழ்நாடு பூரா இருக்குது. யாருக்கு எந்த உற்சாகம் இல்லை, என்ன இப்படி போய் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு அதிமுக தொண்டர்கள்ட்ட இப்போ ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வேண்டாம், இந்த கூட்டணி வேண்டாம்னு சொன்னால் அவங்க கேட்கல. அப்போ அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத ஒன்றும் நம்ம தடுத்து நிறுத்தணும். அவங்கள தடுத்து நிறுத்தி நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அதை சொல்கிறது அவங்க கேட்குற மனோநிலையும் இல்லை, அதை கேட்குறது மாதிரி சொல்லக்கூடிய மனோநிலை மற்றவர்களும் இல்லை. அதை நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் கேட்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு மற்ற பெரிய மூத்த அமைச்சரவை சகாக்கள், முன்னாள் அமைச்சரவை சகாக்கள் போய் எடப்பாடி நின்ற பல மணி நேரம் பேசியும் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு அங்கே இருந்து எந்த பயனும் இல்லை, அதிமுகவை இனிமேல் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால தான் உள்ளே இருந்தே காப்பாற்றி இருக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அது உண்மை தான். அது என்னால் முடியாமல் போச்சு அப்படிங்கிறதுனால தான் எந்த விதமான டீரெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான விமர்சனம். அதிமுக தன்னுடைய பாதையிலிருந்து டீரெயில் ஆகிவிட்ட காரணத்தால், தடம் புரண்ட காரணத்தால் நான் அங்கேருந்து மறுபடியும் ஒரே மாதிரியான கொள்கையுடைய திராவிட இயக்க கொள்கையுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்து கொண்டேன். அவ்வளோதான். நீங்கள் இந்த திருப்பி போய் ஒரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட சேர்ந்துட்டார், அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது. நீங்களே சொல்கிறீங்க, ஒரு நாள் வந்தார், நம்ம கூட்டணியை முறிக்கிறோம், செயற்குழு எடுத்த முடிவுன்னு சொன்னார், தொண்டர்கள்லாம் வரவேற்றாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியை விட்டு வெளிவந்ததுக்கு பிறகும் அதற்கான பலன் எடப்பாடி பழனிசாமி கிடைக்கல தானே. நீங்கள் அதிமுக பாஜகவுடைய வாக்குகளை சேர்த்தா ஒரு 10 தொகுதியாவது அதிமுக அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அப்படிங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அதுவாக தானே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைவர் மீது உள்ள நம்பிக்கையை வைத்து தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை எப்படி ஏற்படுகிறதோ அதை பொறுத்து தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் தொடர்ந்து வாக்களித்தார்கள். அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் ஒரு தேர்தலில் அம்மா வெற்றி பெற்றால் இன்னொரு தேர்தலில் கலைஞர் வெற்றி பெறுவார், மறுபடியும் இன்னொரு தேர்தலில் அம்மா வெற்றி பெற்றார், இன்னொரு தேர்தலில் கலைஞர் வெற்றி பெறுவார். மாறி அவருடைய வெற்றி அமைந்தது. இப்போ ஆஃப்டர் தி டிமைஸ் ஆஃப் தீஸ் டூ லீடர்ஸ், அது ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நடக்குது. 2016 அம்மா டிமைஸ், 2018 கலைஞர். இப்போ 2 பேரும் அவருடைய மறைவுக்கு பிறகு நடந்த கடந்த சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியின் ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது அது வேண்டாமா, இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு மக்கள் அளித்த பதில் என்ன? எடப்பாடியின் ஆட்சி தொடர வேண்டாம் அப்படின்னு திமுக ஆட்சிக்கு, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள். அப்படி தான் வாக்களிக்கிறாங்க. அப்போ நீங்கள் மக்கள் நம்பிக்கை பெறவே இல்லையே. இன்னும் கூட மக்கள் சந்தேக பார்வையோடு தான் உங்களை பார்க்குறாங்க. அதாவது மக்களுடைய நம்பிக்கை அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி, இன்றைக்கி ஒரு தலைமை, நாளைக்கு ஒரு தலைமை அப்படின்னா மக்கள் நம்பிக்கையை எப்படி பெற முடியும்? நீங்கள் இங்கேருந்து அமித்ஷா பார்க்க போகிறீங்க, 4 கார் மாறி போகிறீங்க. ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் அதிமுக தலைமை கழகம் அங்கே கட்டியிருக்காங்க, அதை பார்க்குறதுக்காக தான் டெல்லிக்கு வந்தேங்கிறீங்க. அப்புறம் அமித்ஷாட்ட போய் நான் மனு கொடுத்து தமிழ்நாட்டு நலனுக்காக மனு கொடுத்துட்டு வந்தேங்கிறீங்க. நீங்கள் வெளியே வர்றதுக்கு முன்னால் அமித்ஷா ட்வீட் போட்டார், எங்களுக்கும் இதுக்கும் இப்போ அதிமுகவுக்கும் கூட்டணி உறுதியானதுன்னு ட்வீட் போடுறாரு. இப்படி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா ஜனங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற முடியல. ஜனங்களுடைய நம்பிக்கை பெறாததின் காரணமாகத்தான் கடந்த தேர்தலில் நீங்கள் மைனாரிட்டியினுடைய வாக்கை பெற முடியவில்லை. அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். உடனே நீங்கள் கூட்டணி வைப்பீங்க,
உடனே நாங்கள் கூட்டணி விட்டுட்டோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் மைனாரிட்டிஸ் எப்படி ஒன்று நம்புவாங்க? நம்பினா தானே ஓட்டு போடுவாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த இடத்துல. 2014 மக்களவைத் தேர்தல் நடக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் மேலே இந்த சந்தேகம் இருந்தது. அப்போ வந்து வெளிப்படையாகவே பேசினாங்க, ஒருவேளை அப்போ வந்து மோடி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார், பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைக்கல அப்படின்னா அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரம் என்பது ரெட்டலைக்கு போடுற ஓட்டு தாமரைக்கு போடுற ஓட்டு தான் அப்படின்ற மாதிரியான அப்படியான பிரச்சாரங்கள் அங்கே திமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் வந்து நீங்க வெற்றி பெற்றீங்க. இல்லை, திமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்டது. நீ அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் நான் அதிமுக வேட்பாளர். அப்போது என்ன அந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு அம்மா என்ன யூஸ் பண்ணாங்க வேர்டு, திமுக சார்படி இப்படிலாம் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அம்மா என்ன சொன்னாங்க, அந்த குஜராத்தின் நம்ம மோடியா இந்த தமிழ்நாட்டின் லேடியா என்று பார்த்து விடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? நாங்கள் அப்படி பிரச்சாரம் பண்ணோம் இல்லையே. நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆட்சி வந்து மத்தியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது, ஒரு மிகப்பெரிய கூட்டணி தான் அங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி வாய்ப்பு இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்வு பெற்றால், ஒருவேளை ஒரு கூட்டணி அரசு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அம்மாவே பிரதமராக இருந்த வாய்ப்பு ஏற்படும் தான் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டோம். அந்த எலெக்ஷனில் அப்படி தான் ஓட்டு கேட்டோம். அதனால் அந்த எலெக்ஷனுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லை. பிஜேபி தனி, நாங்கள் தனி. பிஜேபி இந்த ஒப்பீட்டை நான் எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி மேலே மக்கள் நம்பிக்கை வைக்கல, அவர் சந்தேகத்தோட தான் பார்க்குறாங்க. மக்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இப்போதும் இல்லை, இன்னைக்கு வரையும் இல்லை. நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தால் அவருக்கு ஓட்டு கிடச்சிருக்குமே. அப்படி இல்லையே, அவர் நம்பிக்கைக்குரிய தலைவராக இன்னும் இல்லையே, இப்போதும் இல்லை. தினசரி ஒரு வியூகம் வகுத்தா எப்படி மக்கள் நம்புவாங்க? இல்லை, அப்படி தினசரி ஒரு நீங்கள் 6 அமைச்சர்கள் இவர்கிட்ட போய் பேசினாங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால். போய் பேசி இந்த மாதிரி ஓபிஎஸ் சேர்த்துக்குங்க, தினகரன் கூட கூட்டணி வைங்க, சின்னம்மாவை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறங்க மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுங்க, அந்த இமேஜை கிரியேட் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. 3 மணி நேரம் இவர்கிட்ட பேசினாங்க. பேசி சண்டையெல்லாம் நடந்து, வாய் தகராறுலாம் நடந்து, எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் கடைசி வரை அவர் அதுக்கு ஒத்துக்கல. இந்த ஒரு தேர்தலில் நீங்கள் என்னை விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க, நான் வந்து வெற்றி பெற்று காட்டுகிறேன் அப்படின்னு வந்து அவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்காரு. இங்கே போய் அவரோட பேசிட்டு வந்தவங்க ஒருத்தர் வந்து சொன்னார், இது பெரிய பேசு பொருளாக ஆகுச்சு, கம்ப்ளீட்டாக மீடியாக்களில் பேசு பொருளாக ஆகுச்சு. ஆனால் கடைசியில் எடப்பாடி என்ன சொன்னார், அந்த அவரை போய் பார்த்தாங்கல்ல ஆளுங்க, அவங்கள பக்கத்தில் வச்சுட்டே சொன்னார், என்னை யாரும் வந்து பார்க்கல, சந்திக்கலை, அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லைன்னார். ஒரு பெரிய தலைவர் இப்படி சொல்லலாமா? இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? அம்மா மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி மக்களுடைய நம்பிக்கை பெற்றாங்க? அம்மா சொல்ல மாட்டாங்க, சொன்னால் சொன்ன சொல் தவற மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க மேலே மக்களுக்கு இருந்தால் மிகப்பெரிய நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்தது தவறுதான், நான் பொதுவாக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும், அந்த தைரியம் என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அல்ல, அதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாங்க தானே, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கப்புறம் 2004 வேறு வழியே இல்லாமல் சேர்ந்தாங்க. அந்த 2004 நாங்கள் சேர்ந்து என்னாச்சு, அவங்களுக்கு வழியே இல்லாமல், மனசு இல்லாமல் இந்த கூட்டணி வைக்கவே வேணாம்னு நினச்சி அந்த தேர்தல் கூட்டணி வைக்கும்போது மிகப்பெரிய தோல்வி எங்களுக்கு கிடைச்சது. புரியுதா நான் சொல்கிறேன்? பெரிய தோல்வி கிடைச்சது. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மக்கள் நம்பிக்கையை நீங்கள் இன்னும் பெறலையே. இப்போ கூட இனிமேல் இந்த சூழ்நிலையில் கூட அதை பெறுவதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை. மாறி மாறி தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அமையுது. நீங்கள் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய நாளிலிருந்து ஒரு 15 நாள், ஃபஸ்ட்டு 15 days அவருடைய மொத்த தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் மக்களுக்கு சொன்ன கான்செப்ட் என்னென்னா, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் இந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லிகிட்டே வந்தார். அதை கடைசி வரையும் பிஜேபி உறுதிப்படுத்தவே இல்லை. அதன் விரக்திகள் தான் எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நாங்கள் யாரிடம் ஏமாற மாட்டோம் அப்படின்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கோபமாக பதில் சொன்னதற்கெல்லாம் காரணம் அதுதான். ஆக இப்படி வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருக்க வேண்டுமே தவிர பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருப்பது என்பதை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் இந்த கூட்டணியை உறுதியாகியே வந்து ஒரு 6 மாதம் இருக்கும். நீங்களே சொல்கிறீங்க மக்களுடைய நம்பிக்கை இப்போ வரைக்கும் அவர் பெறலை அப்படின்னு. அது மாதிரி வந்து பாஜக நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினதுக்கு பிறகு நீங்கள் திமுகவில் போய் சேர்றது, திமுகவுக்கு ஒரு நரேஷன் தேவைப்படுது இல்லையா? அதிமுக பலவீனமாக இருக்கக்கூடிய பயணத்தினால ஒன்றும் அது பலமாக இல்லை. அந்த நரேஷனுக்கு நீங்கள் இவர் சுற்றுப்பயணத்தை தூங்குறதோ
அல்லது சுற்றுப்பயணம் பண்ண போகிறாருங்கிறதோ எனக்கு தெரியாது. எனக்கு அதில் அக்கறையும் இல்லை. ஏன்னா இவர் சுற்றுப்பயணம் போகிறதுங்கிறது வேட்பாளரே அறிவிக்காமல் சுற்றுப்பயணம் போகிறார், இன்னும் உறுதிப்படுத்தாமல் சுற்றுப்பயணம் போகிறார், இன்னும் கூட்டணியில் யார் யார் வர்றான்னு தெரியாமல் சுற்றுப்பயணம் போகிறார். மிகப்பெரிய கட்சியெல்லாம் எங்கிட்ட வரப்போகுதுன்னு வேறு சொல்கிறார். இனி எந்த கட்சி பெரிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு என்ன மாதிரி ஆளுகளுக்கு புரியல. சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அது புரியல. அதுக்கும் நாங்கள் வந்து நான் மாதிரி ஆளுங்க அங்கேருந்து வெளியே வர்றதுக்கும் நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இல்லை, அவர் ஆக்சுவலாக சுற்றுப்பயணம் போகிறாரு, அன்வர் ராஜா அதிமுகவில் இணையிறாரு. அதுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ஓபிஎஸ் போய் முதலமைச்சரை பார்க்குறாரு, நேற்று மைத்ரேயன் போய் வந்து திமுகவில் இணையிறாரு. இது எல்லாமே வந்து ஒரு எதிர் நரேஷனுக்கான இது பாயிண்ட்ஸாகவே தெரியல. இது அவங்கவுங்க எடுக்கிற முடிவை பொறுத்தது. உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஓபிஎஸ்க்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா ஓபிஎஸ் வந்திருக்க மாட்டார். ஓகே, ஆமாம். அவர் மைத்ரேயன் அவர் சொந்தமாக என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அவருக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. அவர் அதிமுக தான் இருந்தார், ஏற்கனவே வெளியே இருந்தார், திருப்பி அதிமுக வந்தார், திருப்பி மறுபடியும் இப்படி வந்துருக்கிறாரு. அதுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்புகளும் இல்லை, அவரோட என்ன பேச்சுவார்த்தையே இல்லை. நான் சொந்தமாக எடுத்த முடிவு. நம்ம வந்து டிராவிடியன் மூமெண்ட்லேருந்து வந்தவனா, இந்தியர் போராட்டத்துலேருந்து வந்தவன். அது இந்த மாதிரி அடிமைத்தனமான விஷயங்களில் எங்கள் நாமாரி ஆளுடைய மனம் ஒப்பாது. சுயமரியாதையோடு இருந்து வாழணும்னு நினைக்கிறவங்க அரசியலில். அதனால தான் டிஎம்கேயில் போய் நான் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு கட்சியிலிருந்து ஒரு பெரிய ப்ரொஃபைல் உள்ளவங்க இன்னொரு கட்சிக்கு போகும்போது ஏற்கனவே அவங்க இருந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று. நீங்கள் வந்ததுக்கு பிறகு மைத்ரேயன் வந்திருக்கார், நிறைய பேருடைய பேர்கள் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. திமுகவுக்கு வந்து நிறைய பேர் அதிமுகவிலேருந்து வரப்போகிறாங்க, முதலமைச்சர் அதை குறிப்பிடவும் செய்கிறார், நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு வந்து அன்வர் ராஜா ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பாரா? இல்லை, எனக்கு அதில் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ நான் வந்து சூழ்நிலைகள் வேறு, மற்றவங்க வர்றாங்கன்னா அந்த சூழ்நிலைகள் வேறு. நான் வந்து ஏற்கனவே வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி இங்கே வரணும், அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே மறுபடியும் இங்கே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களே எனக்கு இல்லை. அந்த அங்கே பயணிக்க முடியலன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால் தான் சரி நம்ம வேறு அமைதியாக இருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய ஆரம்பத்தில் என்னுடைய மனோநிலை. நான் ஒரு மாதமாகவே அதிமுகவில் சும்மா தான் இருந்தேன், அப்படியே கவர்மெண்ட் தான் இருந்தேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம மனநிலைக்கு அங்கே பயணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால் தான் இங்கே வர்றேன். இங்கே வந்து டிஎம்கேயில் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கு அதுதான் காரணம், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இல்லை, வேறு ஏதாவது அதிமுக தலைவர்கள் இங்கே வர மாதிரி இருக்காங்களா? நீங்கள் யாரையா கூட்டு வர இல்லை, அது இல்லை. அந்த மாதிரி யாரையும் ஒரு தொண்டனை கூட நான் கூப்பிடல. அதிமுகவில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க, ஆனால் யாரையுமே நீங்கள் இங்கே வந்து வாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, நான் கட்டியிருந்த வேட்டி ஒரு 100 வேட்டிக்கு மேலே இருக்கேன், கரை போட்ட வேட்டி. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு தர்றப்பான்னு சொல்லி வச்சுருக்கேன். நீ அங்கேயே இருந்தான்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் வந்து யாரையும் கூப்பிடவே இல்லை. அவங்க வர்றதுங்க அவங்களோட இஷ்டத்தை பொறுத்தது. இல்லை, அப்போ திமுகவுக்கு ஒரு இது இருக்கும்ல, இப்போ உங்களை சேர்க்குறாங்க அப்படின்னா அன்வர் ராஜா மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கிற ஒருத்தரை வந்து சேர்க்குறாங்க, ஏற்கனவே வந்து திமுகவுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு விழுந்துகிட்டு தான் இருக்குது, அது போக உங்களை சேர்க்குறாங்கன்னா உங்களால் அந்த கட்சிக்கு ஏதாச்சும் ஒரு ஆடான் பாயிண்ட் ஒன்று இருக்கணும்ல. அது யாருமே கூப்பிடலை அப்படிங்கும்போது இல்லை, அது பொலிட்டிக்கலாகவே செட் ஆகலையாது. இல்லைங்க, ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டு வந்து சேர்றது, ஒரு 2000 பேரை திரட்டிகிட்டு வந்து சேர்றது, இதில்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. அது இவங்க திரட்டிகிட்டு வர்றவங்க பூரா வந்து நமக்கு சாதகமாக இருப்பாங்களா பாதகமாக இருப்பாங்களான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது அவங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை பொறுத்தது. அதாவது அன்வர் ராஜா ஒரு ஐகான் ஃபேஸ், அந்த ஃபேஸ் நமக்கு வேணும்னு நினச்சிருக்கலாம். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து நம்ம தளபதி அவர்கள் அந்த ஃபேஸ் நமக்கு வேணும்னு நினச்சிருக்கலாம், அதனால் என்னை சேர்த்துருக்கலாம், அவ்வளோதான். திமுக அடுத்த கட்டமாக அன்வர் ராஜா அவர்களுடைய பயணம் எப்படியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? நீங்கள் அதிமுகவில் மறுபடியும் சேர்ந்தப்போ அந்த கேள்வியை கேட்டேன், அதுக்கும் வந்து நீங்கள் மழுப்பலாக தான் பதில் சொன்னீங்க. இந்த மாதிரி இந்த மழுப்பலாக சொல்ல மாட்டீங்கன்னு எதிர்பார்த்து இந்த கேள்வியை கேட்குறேன். எப்படி, என்ன கேள்வி? இல்லை, அதிமுகவில் அடுத்த கட்டமாக உங்கள் பயணம் எப்படி இருக்கும் நீங்கள் திருப்பி சேர்ந்தப்போ கேட்டேன், தலைமை முடிவு பண்ணணும்னு சொன்னீங்க. அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் பதிலாக சொல்ல மாட்டீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, அதுதான் இல்லை, இந்த அடுத்த கட்ட பயணம் என்னங்கிறது தான் அவர் பதில் சொல்லிட்டார்ல. அவர் இலக்கிய அணியினுடைய தலைவரை அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த கூட்டம் கூட இன்றைக்கி நடந்துச்சு, நாங்கள் போட்டோம். மறுபடியும் 17ஆம் அந்த கூட்டம் போடுறோம். எப்படி இந்த எலெக்ஷனில் பயணிக்கிறது அப்படிங்கிறத கூட நாங்கள் தீர்மானம் பண்ணி அது போயிட்டுருக்கோமே, ஒரு பாதையில் போய்கிட்டுருக்கோம். டேரெக்டாகவே கேட்டேன், ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் ஆவீங்களா? இல்லை, அது எனக்கு அந்த மாதிரி தெரியாது, அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. அது வந்து தலைமை தானே முடிவு பண்ணணும். கம்ப்ளைண்ட் பதில் வந்துருச்சு. நன்றி சார், உங்கள் இணையம் கருத்து போயிருக்கும். மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.